அனைவருக்கும் வணக்கம். சோமை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் இன்னைக்கு பார்க்குறது என்ன அப்படின்னா கொய்யா இலைங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கொய்யாப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான சத்து இருக்குது, நமக்கு நிறைய ஒரு மருத்துவ குணம் இருக்கிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோங்க. அதை விட அதிகமான மருத்துவ குணம் கொண்டது என்ன அப்படின்னா கொய்யா இலை. அது நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. இந்த கொய்யா இலையை எப்படி பயன்படுத்தோம் அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 4லேருந்து 5 கொய்யா இலை பிச்சு போட்டு அது கூட கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக மல்லி சேர்த்து கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது நமக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோயிலிருந்து புற்றுநோய் வரை பல நோய்களை இது சரி பண்ணுதுங்க, வராமலும் தடுக்குது. என்ன அப்படின்னா, இந்த கஷாயத்தில் கோசட்டின் அண்ட் ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பயோட்டிக் காம்பவுண்ட் இருக்கிறதுனால இன்சுலினோட ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணி நமது ரத்தத்தில் சர்க்கரை அளவை ஒரு கட்டுப்பாடோடு வச்சுருக்குதுங்க. அதனால நமக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு அருமருந்தாக செயல்படும். டேனின் அண்ட் கேட்சிசின் அப்படிங்கிற ஒரு பயோட்டிக் காம்பவுண்ட் இருக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு, ஜீரண கோளாறு இது எல்லாத்தையும் சரி செய்யுங்க. நம்மளோட சித்தர்கள் சொல்லுவாங்க, உடலில் ஏற்படக்கூடிய கழிவுகளை நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை 50%லிருந்து 60% வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கஷாயம் நமக்கு ஒரு கழிவு நீக்கியாகவும் செயல்படும். உடலில் இருக்க கழிவுகளை சுத்தம் செய்து பாடியை சுத்தமாக வச்சுக்க உதவுங்க. சினியோல் லிமோனின் அப்படிங்கிற ஒரு எசென்சியல் ஆயில் இந்த கஷாயத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய இருமல், சளி, தொண்டை வலி இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்கும். ஹை அமௌண்ட் ஆஃப் ட்ரைடெர்பினைட்ஸ், ஃபினைலிக் ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நமது உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, உடல் வலி, கைகால் வலி, தலைவலி இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்குங்க. ஒரு வலி நிவாரணியாகவும் இது செயல்படும். அதிகப்படியான ஹை அமௌண்ட் ஆஃப் ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றி நமக்கு கல்லீரலையும் பாதுகாத்து கொடுக்குங்க. நாம் அழகுக்காக இன்னைக்கு பல ஆயிரங்களை செலவழிச்சுட்டு இருக்கோங்க. அதில் முக்கியமாக நமக்கு முகம் பளபளப்பாக இருக்கணும், இந்த கருவளையும் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு பல ஆயிரங்களை செலவழிச்சுட்டு இருக்கோம். இந்த கொய்யா இலையோட கொஞ்சமாக மஞ்சள் போட்டு அரைச்சி நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா முகம் பளபளப்பாக இருக்கும். முகப்பரு, கருவளையம் இதெல்லாமே சரியாகுங்க. அது எதனால சரியாகும் அப்படின்னா, மெர்சட்டின் அண்ட் கேலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு பயோட்டிக் காம்பவுண்ட் இருக்கிறதுனால நம்மளோட பளபளப்பாக இருக்கிறதுக்கு இந்த கொய்யா இலை பயன்படுங்க. கேன்சரால் ரொட்டீன் அப்படிங்கிற ஒரு பயோட்டிக் காம்பவுண்ட் இருக்கிறதுனால நமக்கு கேன்சர் கூட வர்றதை தடுக்குங்க. கேன்சர் பேஷண்ட்டும் இதை குடிச்சிட்டு வர்றதுனால கொஞ்சம் அவங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்குங்க. இது ஒரு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டியாகவும் செயல்படுங்க. இன்றைய கால சூழ்நிலையில் நம் இளைஞர்கள் அனைவரும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி மனத்தன்மை ஏற்பட்டு பல சிக்கல்களை சந்திச்சுட்டு வராங்க. இந்த கஷாயம் குடிக்கிறதுனால அந்த மருத்துவத்தன்மை நீங்கி உயிரணுக்களின் எண்ணிக்கையும் கூட்டுறதுக்கு இது பெரும் உதவி செய்யுங்க. இந்த தகவலை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை சோமாயிற்கு தருங்கள். நன்றி, வணக்கம்.